ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபோட்டோஷாப் தமிழ் ட்விட்டர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணுறது எப்படி, பேனர் டிசைன் பண்ணுறது எப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஷாப் டிசைன் பண்ணுறது பற்றி போட்டிருப்போம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணுறது பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ், சரிங்களா? நம்ம இன்ச்சஸில் வச்சுக்கலாம். இன்ச்சஸில் வச்சிங்கனாவே போதும், ஃபீட் கணக்கில் தான். என்ன கணக்குனா, இப்போ நீங்கள் ஃபீட் கணக்கு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே 72 ரெசல்யூஷன் வச்சு ஃபீட் கணக்கு வச்சுக்கலாம். இங்கே ஒரு அடிக்கு எவ்வளவு, ஒரு இப்போ 10க்கு 5 அப்படின்னா 12 60, சரிங்களா? இங்கே 60, அதாவது இன்ச்சஸில், சரிங்களா? இங்கே 10னா 600, 10னா 1200 இன்ச்சஸ், இங்கே 60 அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. பட் 120 இன்ச்சஸ் இங்கே 60 இதுன்னு வச்சுக்கலாம், அதாவது 10க்கு 5ங்கிறப்போ. நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். இப்போ என்னன்னா நம்ம ரெசல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இப்போ 10க்கு 8 இல்லை 10க்கு 6ன்னு வச்சுங்க. இங்கே 10க்கு வச்சுக்காங்க, இங்கே 7ன்னு வச்சுக்கலாங்க, சரிங்களா? 10க்கு 7, அதாவது 10 ஃபீட்டு 7 ஃபீட் ஹைட்டு, ஓகேங்களா? இங்கே ரெசல்யூஷன் மட்டும் 600 வச்சிங்கனாவே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துரும். இங்கே RGBலேயே இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது வேணா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹைட்டு வந்து கொஞ்சம் சிறுசுப்படுத்திக்கலாம். 10க்கு 7, ஓகே. 10க்கு 7 இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு கலர் ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குதுங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணலாம். மேலே ஒரு பார்டர் வச்சுக்கிறேன். அதாவது உங்களோட டிசைன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அது இது பண்ணிக்காங்க. ஓகே, நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற கலரே எடுத்துக்கிறேன். கிரேடியன்ட் எடுத்துட்டேன். இப்படி ஒரு ஃபில் பண்ணியாச்சு. சேம் அதே சைஸ்க்கும் கூட நம்ம கீழேயுமே வேறு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கலர் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இது ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பார்டர் எடுத்துக்கிறேன். வேணும்னா வச்சுக்கலாம், சரிங்களா? எடுத்துகிட்டு லைட்டாக எரேசர் எடுத்துக்காங்க, சரிங்களா? எரேசர் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் இந்த மாதிரி டூல்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 30 தான் வச்சுருக்கோம். லைட்டாக என்ன பண்ணுறான், பெருசுப்படுத்திக்கிறோம். வேணுங்கிற அளவுக்கு பெருசுப்படுத்திக்கிறேன். எரேசர் பதிலாக நமக்கு ப்ரஷ் டூல் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ ஒரு 50 வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி இங்கே 50, இங்கே 100 இருக்கா? ப்ரஷ் பார்த்துக்காங்க, சேம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரஷ் தான். லைட்டாக அப்படியே உடச்சுட்டலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறோம் இங்கே, சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற கலரே எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த பவுடர் ப்ரஷ் மாதிரி இருக்குங்க, சரிங்களா? அது நீங்கள் கூகுள் அடிச்சிங்கனாவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் அந்த ப்ரஷஸே எடுக்கலாம், சாஃப்ட் ப்ரஷ்ஷோடதே எடுத்துக்கலாம். பட் நான் இந்த மாதிரி ப்ரஷஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நியூ லேயர் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இந்த கலர் எடுத்துக்கலாம் லைட்டாக. இந்த கலர் எடுத்துட்டு மறுபடியும் தீவான எடுத்து விட்டுறோம். அதுலேயே கொஞ்சமாக லைட்டு, லைட்டாக எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு லைட்டாக என்ன பண்ணலாம், இதைய எனக்கு வேண்டாம், அதனால் என்னென்னா பொய் மாஸ்க் போட்டுக்கிறேன். தேவையில்லாதது லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக தூக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இப்போ இமேஜ் கொண்டு வந்துடலாம்.
இப்போ ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பேனர் பண்ணிடலாம். அதுக்கான இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம், ஆல்ரெடி நிறைய பேனர் பண்ணியிருக்கோம். கண்டென்ட் மட்டும் நான் அந்த பேனர்லேருந்து எடுத்துக்கிறேன். இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். Okay. இப்ப இந்த மாதிரி வச்சுக்கிறேன், சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்காங்க, இதையே கீழே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ பேனர் டிசைன் பண்ணுறது சிம்பிள் தான். நீங்கள் கலர்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கான கண்டென்ட் இருந்ததுன்னா போதும். இமேஜஸ் கரெக்டாக இருந்ததுன்னா போதுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் எடுப்போம். இல்லைன்னா பார்த்துக்கலாம், இல்லை இந்த இமேஜை எடுப்போம். இல்லைன்னா வேறு இமேஜ் போட்டுக்கலாம். பெருசாக கொண்டு போய்க்கலாம். இது அப்படியே பேக்கில் கொண்டு வைக்காங்க. சரி, வேண்டாம், இந்த இமேஜ் வேண்டாம். வேறு இமேஜ் வச்சுக்கலாம். வேறு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்ததுன்னா அதே கொண்டு வர. சரி, நான் இந்த இமேஜ் வைக்கிறேன். நல்லா பெருசாக, சரிங்களா? கொண்டு வந்துட்டு அந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்தாங்க. இந்த லேயரை இதுக்கு மேலே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து இடிக்குதா, இது கீழே கொண்டு போயிடலாம். பேக்ரவுண்டு, ஓகே. இப்போ இதில் தேவையில்லாததெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணிடுங்க. எந்த இமேஜஸோ அந்த இமேஜ் வச்சு தேவையில்லாத டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும். ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கு குயிக் மாஸ்க் அந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா வேணுங்கிறத நம்ம மறுபடியும் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? அடுத்தது கண்டென்ட். இப்போ இது வந்து சிங்கிள் கலராக இருக்குது, நீங்கள் டபுள் கலராக கூட வச்சுக்கிறதா வச்சுக்கலாங்க. அதாவது எப்படின்னா பாருங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா இப்போ இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க், இதே கலரில் கொஞ்சம் லைட் கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு கிரேடியன்ட் வச்சுட்டு பாருங்க, இப்படி லைட்டாக. ரொம்பலாம் வேண்டாம், லைட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா போதும். அப்படியே அந்த டார்க்லேருந்து கீழே வரும்போது டார்க் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கண்டென்ட்டு அந்த இதெல்லாம் செட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்து படம் இங்கே வைக்கிறேன், சரிங்களா? அதுக்கு நான் பாக்ஸ் நான் இங்கே ரெடி பண்ணுறேன். நியூ லேயர் போட்டுக்காங்க. ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு ஒரு மார்ஜின், லைட் மார்ஜின்ங்க, சரிங்களா? லைட்டாக மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஒரு 5 கொடுத்துக்காங்க பிக்சல். நல்லா தெரியிற மாதிரி வச்சுக்காங்க. கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர், ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் கொடுத்துருந்தா இந்த இன்னரில் மட்டும் எனக்கு ஒரு ஷேடோஸ் வரணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் சைஸ் எடுத்துக்காங்க. ப்ரஷ் வந்து நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு லைட்டாக என்ன பண்ணுறோம், கிரே கலர் கொடுக்குறோம். அதுக்கு இன்னர் க்ளோவே கொடுத்து பாருங்க. சப்போஸ் ஓகேவாச்சுன்னா அதே கொடுத்துக்கலாம், இன்னர் ஷேடோ கொடுத்துக்கலாம். இன்னர் க்ளோ, இன்னர் ஷேடோ. ஓகே, இன்னர் ஷேடோ கொடுத்து பார்ப்போம். அது இது கூட தான் எடுத்துகிட்டு வருது. நம்ம தனியாக கொடுத்து பார்ப்போம். நியூ லேயர் போட்டுக்காங்க, ஒயிட் கலர்.
ஓகே, இந்த கலர் கொடுத்துருக்குமா? சரி, இங்கே ஒயிட் கொடுத்துருங்க. சரியா, போதும். இப்போ இது கூட ஓகே தான், பெட்ரு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், மெர்ஜ் பண்ணிட்டேன். சரிங்களா, அங்கே வரைக்கும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இதையே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் இ போட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அதையவே எடுத்து டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்ட்ரோல் இ. இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்கா? ஓகே. இப்போ இங்கே இது வச்சாச்சு இமேஜ். வேணுங்கிற அளவுக்கு நம்ம சிறுசுப்படுத்திக்காங்க. அதுக்கு ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் உள்ளுக்குள்ளே வைக்கணும். அதே மாதிரி இங்கே கண்டென்ட் இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். வேணுங்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட நிறைய இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நமக்கு அங்கே இமேஜஸ் அவங்க எத்தனை இமேஜஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்டே ஒருத்தர் கொடுத்துருந்தங்காட்டிக்கு நம்ம அவரோடதுவே எடுத்து வச்சுருக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே இவரோட படம் பெருசுப்படுத்திக்கலாம். இப்போ அதுக்கு மேலே டாப்பில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தாச்சா? இப்போ இங்கே இவரோட கொடுத்துடலாம். சரியா, இப்போ இமேஜஸ் இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்டோட இமேஜஸே நிறைய இருக்குது, அவங்களோடதுவே வைப்போம். இங்கே வச்சிடலாம். ஓகேவா, இப்போ இது படம் வேணுங்கிற அளவுக்கு சிறுசுப்படுத்திக்காங்க. எல்லாத்தோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரே அளவில், அதாவது ஃபேஸ் இந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு வைக்கணும். ஒன்று சின்னது ஒன்று பெருசெல்லாம் வச்சிட வேண்டாம். ஓகேவா, இப்போ இப்படி இருக்கா? இது தேவையில்லாத, அதாவது ஒப்பாசிட்டி. சரிங்களா, கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்பெனிங்காகவே உங்களுக்கு தெரியும். அதில் தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதையே இப்படி வச்சுக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவுட்டர் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. முடிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா? லைட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்படியே வெட்டாலும் சரி, இல்லைன்னா என்ன லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணாலும் போதும். கீழே மட்டும் லைட்டாக, இந்த சைடில் மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்தது இங்கே இமேஜ். அடுத்தடுத்த இமேஜஸ் நமக்கு வேணுங்கிற இமேஜஸ் வச்சுக்கலாம். இவங்களோட தான் இல்லை, நான் சும்மா வைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கொடுத்தாங்க ஒர்க்கு, அதனால் அவங்க இமேஜஸே வச்சிருக்கிறது வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இவரோட ஃபேஸும் இப்படி கரெக்டாக வச்சுக்காங்க. வச்சு மேட்ச் பண்ணி கொஞ்சமாக கூட சின்ன பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்காங்க. நல்லா ஜூம் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி டெலிட். சரிங்களா, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குயிக் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த எரேசர் லைட்டாக இந்த பாட்டம்லுமே சைடில் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 100 வச்சுட்டிங்கன்னா போதும். கலர் கரெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போடுங்க. நான் இதே கலர் கரெக்ஷன் விட்டுக்கிறேன். அடுத்த 2 இமேஜ் வச்சிடலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபேஸஸ் இருக்கோ அது அளவுக்கு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ மார்க்கெட் டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி டெலீட் பண்ணியாச்சு. லைட்டாக குயிக் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். போதும். சும்மா ஏதோ ஒரு இமேஜஸ் வைக்கலாம் கட் பண்ணது. லீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபேஸோட சைஸ்க்கே வையுங்க. சரிங்களா, வச்சுட்டு இப்படி வச்சுக்காங்க. ஒப்பாசிட்டி கம் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணுறதும்.
அதே மாதிரி சைஸஸ் இப்போ 10க்கு 6 இல்லை 15க்கு 20 கேட்குறாங்கன்னா 15 இன்ச்சு 20 இன்ச்சு வித்து 15 இன்ச்சு ஹைட் வச்சுட்டு 600 ரெசல்யூஷன் வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணணும்னா பாருங்க, இது இருக்கா, ஒரிஜினல் இமேஜ் பார்த்துக்காங்க. இப்போ 4 இமேஜ் வச்சிருக்கோமா, இப்போ ஒரிஜினல் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்காங்க. இது இங்கே இருக்கு. அது என்ன கொண்டு வரோம், அந்த ஒரிஜினல் இமேஜுக்கு பக்கத்தால் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்படி கொண்டு வந்துட்டு இந்த நாளையும் என்ன பண்ணுறோம், நாளையுமே குரூப் பண்ணிடுங்க. ஓகேவா? குரூப் ஆயிடுச்சா? இப்போ இதையே இங்கே வச்சாச்சு. சரிங்களா? அடுத்தது இங்கே கண்டென்ட் கொடுத்துருவோம். சப்போஸ் இங்கேயும் கண்டென்ட் கொடுத்துருவோம். இங்கே ஏதாவது 2 இமேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு இமேஜஸ் ஃப்ரேமில் வைக்கிறேன். அந்த இவர் புஷி ஆனந்தோட இது இமேஜஸ் வைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நான் இதை என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஏன் ஓப்பன் ஆகலைன்னா அது வந்து பிஎன்ஜி ஃபைலு. பட் பிஎன்ஜி ஃபைலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க, ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா பிளாக்கோட தான் எடுத்துகிட்டு வரும். பரவாயில்ல நமக்கு. ஓகேவா? டபுள்யூ டூல் மேஜிக் டூல் போட்டு டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுத்து ஒன்னோட டெலீட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துக்கும். ஓகேவா? இப்போ லைட்டாக வளைச்சுடுக்கலாம். வந்துட்டு நமக்கு ஏன்னா அது வந்து சின்னதாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இப்படி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இங்கே அவரோட ஃபோட்டோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ளக்ஸ் பண்ணினதில் இருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கண்டென்ட் அங்கேருந்தே எடுத்துக்கலாங்க, பெட்ரு. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு கிளியராக இருக்கணும். ஏன்னா கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டென்ட் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏன்னா அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் முதலே கேட்டு என்ன சைஸ் என்ன இதெல்லாம் கேட்டுக்காங்க. ஏன்னா ஒரே ஃப்ளக்ஸை வந்து 2 ஃப்ளக்ஸாகவும் மாற்றுவாங்க. ஸோ முதல்ல டீட்டெயில் கேட்டுட்டு என்ன ப்ரைஸ் ஆகும், என்ன ஒர்க்கிங் சார்ஜ் ஆகும், இதெல்லாம் நீங்கள் பேசிக்காங்க. ஓகே. இதில் இருக்கிற ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் குயிக் மாஸ்க் அப்ளை பண்ணி தான் பண்ணியிருப்பேன். அப்படியே என்ன பண்ணுறோம், கொண்டு வந்துடுங்க இங்கே. கொண்டு வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஷேடோஸ் இதை கொடுக்கணும்னா இதையை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு லேயர் போட்டுக்கோங்க, ஷேடோஸ். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இதையே கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஷேடோஸ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த 3 லேயர் என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணிடுறோம். குரூப் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரு. சரியா? வேணும்னா இங்கே வேறு இருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கணும். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்காங்க. 10க்கு 7 ப்ளக்ஸு. ஓகேவா? அடுத்தது இதில் கண்டென்ட்டுங்க. சரிங்களா? கண்டென்ட் எடுக்க போகிறோம். கண்டென்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துக்கிறோம். நான் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? குரூப் பண்ணிட்டோம்னா பெட்ரு. இதில் நிறைய இருக்கா, அதனால் என்ன பண்ணுறோம், இது எடுத்துக்கலாம், தனித்தனியாகவே எடுத்துடலாம். ஒன்று எல்லாமே ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக இந்த லெட்டர் இருந்ததுனாலுமே நம்ம ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் ஒட்டுக்கா வரும். சரிங்களா? ஒட்டுக்கா வருதா? அப்படியே கொண்டு போயிடலாம். கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த இடத்துல நல்லா தெரியலையா, அப்போ என்ன பண்ணுறோன்னா
லைட்டாக சரிங்களா எரேஸ் பண்ணிக்கிறேன் அந்த இடம் மட்டும் லைட்டாக. இப்போ நல்லா தெரியுதா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறத நம்ம டேட்டு இங்கேயும் கூட போடலாம் சரிங்களா. இங்கேயும் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்கே ரெண்டு படம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் படம் போட்டுக்கலாம். நான் இங்கே தேதி போட்டுக்கிறேன் இங்கே சரிங்களா. அதுக்கான இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த சரிங்களா. இங்கே வந்து ஜூலை 23 இருக்கா, அதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேலே டைட்டிலில் போட்டுடலாம். இங்கே வந்துட்டு ஜூலை 23 போட்டு இது வந்து வேறு விதமாக கொஞ்சம் மாற்றலாம். அதாவது ஜூலை 23 இப்போ போல்ட்டாக போட்டுட்டு உலகமெங்குங்கிறது இது பண்ணிக்கலாம், சின்னதாக போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஃபாண்ட் சைஸ் ஒரே சைஸாக கொடுக்குறோம். சப்போஸ் ஃபாண்ட் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபாண்ட் உள்ள போய் செந்தமிழ் ஃபாண்ட் சரிங்களா வச்சுருப்பீங்கள்ல. கலர்ஸ் வேணால் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் சரிங்களா. நிறைய ஃபாண்ட்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் சரிங்களா. அப்போ தான் கரெக்டாக டக்கு டக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைன்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு லைன்ஸ் ஒன்று கொடுத்துடலாம். அது வேண்டாத என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்காங்க. சாரி, மார்க்கெட் டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்காங்க. நம்ம எரேசர் டூலில் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. எரேசர் டூல் வச்சு இது பண்ணங்காட்டியில் இதாகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட் டூல் வச்சு டெலிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைட்டை எரேசர் டூல் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா லைட்டை ரெண்டு சைடுமே ஓகே. இப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா கலர்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே இருக்கிற மாதிரி லைட் கலர்ஸே கொடுத்துக்கலாம். ஓகே. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்துக்கொண்டு வந்து தருது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கா, அப்படி கொண்டு வந்துடலாம். இது சென்டரை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கட்சி கொடியோட கலரு. அப்படியே சரிங்களா. இதையே மேலே கொண்டு போய் வச்சுட்டு சென்டராக இருக்கணும். இது இப்படி வச்சுக்கலாம். சென்டராக வச்சுட்டு இங்கே வேணால் ரெண்டு படம் வச்சிடலாம். இது வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையே கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 15 வைக்கலாம். எப்பவுமே கட்சி பேர் பெருசாக வச்சுக்கிறாங்க. அது எந்த ஊர் அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே இருக்கா சேலம் மாவட்டம் இது இருக்குல்ல, இதையே கொண்டு வந்துடுங்க. முதல்ல இங்கே கொண்டு வந்துடலாம். இது என்ன பண்ணுறோம் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. நம்ம ஒரு 15 வச்சுக்கலாம். ஏன்னா அதையும் கொண்டு வரணும், இன்னொன்று கண்டென்ட் இருக்குது அதையும் கொண்டு வரணும். இது இருக்கா, இதையே காப்பி பண்ணிக்கிறேன்.
ரெண்டுமே என்ன பண்ணுறோம்? 15. பார்த்தீங்கன்னா இப்படியே சென்டரா, இப்படி இதுக்கு சென்டரா வச்சுட்டு இதையுமே கொஞ்சமாக ரெண்டையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சென்டரா வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் வந்து இந்த ஃபாண்ட் வந்து சிறுஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 27. ஓகே, போதும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இங்கே இவரோட பேர் இது எதாவது வைக்கணும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பேர் அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். அப்படியே மேலே கொண்டு போங்க. ஏன்னா அந்த படத்துக்கு கீழே இருக்குது, அதனால டைட்டில் தெரியல. நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம். வந்துருச்சா? அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, அதே ரெண்டையும் குரூப் பண்ணிட்டேன். சரிங்களா? டைட்டில் எல்லாம் எடுத்தோம்னா தனியாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது படங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பூ, ஏதாவது பூச்செண்டு நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் பாருங்க ஒன்று பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பிஎன்ஜி ஃபயர் ஸ்பார்க்கிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வரோம். அப்படியே பெருசுப்படுத்திக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. இது என்ன பண்ணணும்? கீழே கொண்டு போயிடணும். பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். போதும். இப்போ இது என்ன பண்ணுறோம்? குயிக் மாஸ்க் போட்டு தேவையில்லாததில் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இந்த இடமெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஏதாவது ரெண்டு இமேஜஸ் வேணும்னாலும் சரி. சரிங்களா? இல்லை வேற ஒருத்தர் இமேஜஸ் இங்கே வைக்கிற மாதிரி இருந்தால் பாக்ஸ் போட்டு இங்கே வைக்கிற மாதிரி இருந்தால் சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இப்படி வச்சுக்கிறேன். இந்த இதையே ரிமூவ் பண்ணிக்கலாம். சும்மா கொண்டு வந்துடலாம். யாராவது ஒரு ரெண்டு பேர்த்தோட இமேஜஸ். எல்லாமே நம்ம குயிக் மாஸ்க் போட்டு பண்ணினோம்னா பெட்ரு. அதுதான் அப்படியே எடுத்துகிட்டு வருது. சின்னது பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. ஓகே, இப்போ இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ டெலீட் பண்ணிவிட்டு இன்னொன்று 100% வச்சுக்கோங்க. குயிக் மாஸ்கா இது இல்லை, எரேசர் எடுத்து லைட்டாக எரேஸ் பண்ணி அதே மாதிரி இன்னொருத்தர் உண்டு. சேம் எந்த அளவுக்கு ஃபேஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்காங்க. தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக எரேஸ் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ இந்த படங்கள் ஏதாவது சப்போஸ் தேவைப்பட்டால், சரிங்களா? தேவைப்பட்டால் இப்போ என்ன பண்ணணும், இதையே எடுத்துக்காங்க இப்படி. தேவைப்பட்டால் இப்போ பாருங்க, இதையே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அந்த குரூப் நம்ம வச்சோம்ல, அந்த குரூப் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இது அப்படியே இது என்ன பண்ணணும், கீழே நகர்த்திக்காங்க. சரிங்களா? கீழே இப்படி நகர்த்திட்டு இப்போ இதையே அங்கே கொண்டு போயிடலாம். இதையே அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். மேலே எப்பவுமே டாப்பில் வைக்காதீங்க, கட் ஆகிடும். சரிங்களா? அதனால் இப்படி சென்டராக கொஞ்சம் வச்சுக்காங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது கொடி. இது ஃப்ளிப்கார்ட் சாண்டில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். கீழே கொண்டு போயிடுங்க. எல்லாத்துக்கும் கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். போயிட்டு வேணுங்கிற அளவுக்கு சிறுசுப்படுத்திக்கங்க. அந்த யானையெல்லாம் தெரிகிற அளவுக்கு வச்சுக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளக்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பண்ணியாச்சு. சரிங்களா? இதுவே போதுமானது. இங்கே ஒரு ஃப்ளவர் பொக்கே வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ளவர் பொக்கே நீங்கள் வச்சிங்கன்னா பெட்ரு. இது க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஃப்ளவர் பொக்கே, சரிங்களா, வைக்கலாம். இங்கே நம்ம கடைப்பயிர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே கடைப்பயிர் வச்சுக்காங்க. ம். அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் இது விடுவாங்க. சரிங்களா? அதுக்கு ரெட் ரிப்பன் அடிங்க வரும். இந்த மாதிரி ரெட் ரிப்பன் அடிச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். இதை ஒன்று செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், இதுலேருந்து நிறைய எடுத்துகிட்டு வரும் நமக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வரும். அதில் நமக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சது எடுத்து அதை மேட்ச் பண்ணிக்கலாங்க. இந்த படத்தோட அதை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ளக்ஸுங்கிறது அது முடிஞ்சது. நம்ம இன்னும் ஏதாவது கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம ரிப்பன் வச்சு பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்படியே வளைஞ்சு வர மாதிரி. ஸோ மோர். இதுவே நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு. 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுத்துக்கலாம். வச்சுக்கலாம். சரிங்களா? இது அப்படியே என்ன பண்ணுறேன். ஓகே, இப்போ தேவையில்லாத இந்த ஒயிட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? லைட்டாக லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? இங்கே நீங்கள் ஏதாவது நேம் வைக்கிற மாதிரி இருந்தால் போர்டு கம்பெனி நேமு இதெல்லாம் இங்கே வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா லைன்ஸ் ஒன்று விட்டுருந்தோம், அது வேணால் கூட வச்சுக்கலாம், நல்லா தெரியற மாதிரி.
சரியா? இந்த இடத்துல தெரியலையா? அது பரவாயில்ல, லைட்டாக என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே ஏதாவது படம் 2 படம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. சரிங்களா? நான் வச்சு காட்டிடுறேன். நீங்கள் வேணா இது பண்ணிக்காங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் நான் கஸ்டமர் கேட்பாங்க, பாருங்க இந்த மாதிரி 2 இமேஜஸ் வைக்கிறாங்க. சும்மா பாரு, வச்சுட்டு லைட்டாக என்ன பண்ணுறோம், குயிக் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ஃபேஸ் என்ன சைஸ் இருக்கோ அதே அளவுக்கு இதையும் வச்சுக்காங்க. இன்னும் மேலே கொண்டு வந்துடுங்க, ஏன்னா ஃபேஸ் அந்த பின்னாடி இருக்கிற பிளாக்ல இருக்கிறங்காட்டிக்கு அடி வாங்குது. எரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ளக்ஸ் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் கூட ஆகலை, ஆனால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கான அந்த கண்டென்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிடலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.